அருகம்புல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 32 இன்ச்சஸ் டிவியான சோனியோட 6100 மாடலில் பார்த்தா ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, யூடியூப் கிட்ஸ் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆடியோ ப்ளஸ் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்மார்ட் அண்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழைய மாடல் டிவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கேப் இருக்கும். அந்த கேப் மூலிமா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி டிவி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போர்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்னிங், சர்ஜ், அப்புறம் ஹியூமினிட்டி. ஃபஸ்ட்டு டஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் ஹோல்ஸ் இல்லாமல் போர்டு வந்து ஒரு லேமினேட் பார் இருக்கிறதுனால உங்களுக்கு டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆகாது. அதனால் டிவியோட லைஃப் வந்து ஜாஸ்தி வரும். அதுக்கப்புறம் ஹியூமினிட்டி அப்படின்னு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா செவுத்தில் வந்து ஈரப்பதம் இருந்தாலும் டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தனிப்பட்ட ப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். அடுத்து சர்ஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி கைக்கு வைக்கும் போது ஷாக் ப்ரூஃப் இல்லாமல் டிவி வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்னிங் போகும்போது பார்த்திங்கன்னா இடி மின்னல்லேருந்து டிவி ஆட்டோமேட்டிக்காக தன்னை ப்ரொடக்ஷன் பண்ணிக்குது. இதுதான் வந்து எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ. எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது பிக்சருடைய நாய்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொஞ்சம் பிக்சரை அப்ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டராகவே கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ. அதுக்கப்புறம் கிளியர் ஆடியோ ப்ளஸ் இருக்குது. இது வந்து ஸ்பீக்கருக்கு அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து எவ்வளோ சவுண்டு வச்சாலும் நாய்ஸ் இல்லாமல் கரகரன்ற சவுண்ட்லாம் இல்லாமல் ஆடியோ வந்து ரொம்பவே கிளியராக கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ஜி5, அப்புறம் பிக்ஃப்ளிக்ஸு, ஆல்ட் பாலாஜி, யூடியூப் கிட்ஸு, ப்ளே, வூட்டு, சோனி லைவ் டிவி, பல அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எஃப்எம் ரேடியோ, ஸ்க்ரீன் மிரரிங், ஃபோட்டோ ஃப்ரேம் மோடு, இவ்வளோ ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மல்டி ஃபார்மட் ப்ளே. அதில் எந்த கண்டென்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு ப்ளே ஆகும், எந்த ரேஷியோவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரே கிளிக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேன் ஆயிரும். நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹெச்டிஎம்ஐ பார்த்திங்கன்னா 2 HDMI, அதுக்கப்புறம் யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு 2 USB போட்டு கொடுத்துருக்காங்க. பில்டின் ஊஃபர் இருக்கனால சவுண்டு இன்னும் சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அண்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவில் டேட்டா கேபிளாக கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துக்கலாம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபீச்சர்ஸ். பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பிக்சர் கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஸ்டீஃபன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசியாக நம்மளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு தேங்க்யூ.